இன்னைக்கு வெண்பொங்கலும் தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி சுவையில் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் செய்ய பாசிப்பருப்பு அரிசியும் நல்லா கழுவி 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் சமைச்சோம்னா பொங்கல் நல்லா சூப்பராக வரும். இப்போ சாதம் நல்லா வெந்துட்டு வருது. இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். பொதுவாகவே பொங்கல் செய்கிறப்போ அதுக்கு தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் தேங்காவே இல்லாத தேங்காய் சட்னி சுவையில் சட்னி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பொங்கலுக்கு மிளகு, சீரகம், முந்திரி, பச்சை மிளகாய், உப்பு, சட்னிக்கு பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய். சாதம் நல்லா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. சாதம் நல்லா குழஞ்சி வரணும். இது போல் அப்போதான் பொங்கல் செய்ய கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே குழஞ்சி வரணும். இப்போது தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஏற்கனவே தாளிப்புக்கு ரெடி பண்ணி வெயிட்டிங்கில் இருக்க மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், முந்திரி, பெருங்காயத்தூள், அப்புறம் நெய். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணலாமா? அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிடலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுமே உருகிடும். நெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ மிளகு, சீரகம், முந்திரி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிட்டே இருக்கு. எண்ணெயில் எல்லாம் பொரிஞ்சு வருது, நல்லா குழஞ்சி வந்துட்டு இருக்கு. பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரெடியானதும் தாளிப்பு அப்படியே எடுத்து பொங்கல்ல ஊற்ற போகிறோம். இப்போ அப்படியே எடுத்துடலாம். ஊற்றின பிறகு அப்படியே கரண்டியால் உடனே கிளறி விட்டுடணும். தாளிப்பு காட்டினோடனே வெண்பொங்கல் மனம் அப்படியே கமகமன்னு சூப்பராக இருக்குது. இப்பயே சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு வெண்பொங்கல் பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் வெண்பொங்கல் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பை கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே எல்லா பக்கமும் கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் கிளறி விட்ட பிறகு அடுத்தது இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்த பிறகு உப்பு எல்லா பக்கமும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சூப்பரான வெண்பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. இந்த வெண்பொங்கலுக்கு தேவையான சட்னி தான் செய்ய போகிறோம். தேங்காவே இல்லாத ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லாவே ஹீட்டான பிறகு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துடலாம். இது ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி. இந்த சட்னி வைக்க தக்காளி கூட தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். ரொம்ப ஈஸியாக வைக்கக்கூடிய சட்னி தான். இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்தது. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது 2 வெங்காயம் கட் பண்ணதை எடுத்து போட்டுடலாம். இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி இது நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா எல்லாமே வதக்கி விட்டுடலாம். எல்லாமே இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இந்த சட்னி இதை அரைச்சி எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது எந்த பொருளுமே சேர்க்காம ஒரு ஈஸியாக வைக்கக்கூடிய சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வெண்பொங்கல் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னி வச்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ சட்னியை தாளித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் சட்னி சுவையில் தேங்காவே இல்லாத சட்னி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் லைட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.